உன் மண்டையில மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கா? இனிமே இந்த மாதிரி யாரையும் திட்டாதீங்க. உன் மண்டையில மூளை இருக்கா இல்லை பிளாஸ்டிக் இருக்கான்னு சொல்லி கேளுங்க. என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2016 விஞ்ஞானிகள் மனித மூளையை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல வந்து பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2024 அதே டெஸ்ட்டை திரும்ப பண்ணிருக்காங்க. 2016 கிடைச்ச பிளாஸ்டிக்கை விட 2024 டபுள் அளவு பிளாஸ்டிக் கிடைச்சிருக்கு. வீட்டுல ஒரு மூலையில பிளாஸ்டிக் இருந்தா பரவாயில்ல, இப்போ மனுஷ மூலையிலே பிளாஸ்டிக் வர ஆரம்பிச்சிச்சு. நமக்குள்ள பிளாஸ்டிக் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வழியாகவும் நம்ம சுவாசிக்கிற காத்து வழியாகவும் போகுது. இந்த வீடியோ மெயினா பார்க்கணும் லேடிஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க சுத்தி இருக்கவங்களையும் உங்களையும் நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு லிஸ்ட் எடுங்க. நீங்க டெய்லி சமைக்கிற பாத்திரங்களுக்குல எத்தனை இதில் நீங்க பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறீங்க பாருங்க. காய்கறி கட் பண்றோம்ல, அந்த பிளேட் வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. நீங்க கத்தி வச்சு ஒரு பிளாஸ்டிக் கட் பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமலோ கீரை கீரை வந்துருமா, அந்த பீஸ் எல்லாம் எங்க போகுது? சாப்பாட்டுக்குள்ளதான் போகுது. காஃபி வடிகட்டுதல் பிளாஸ்டிக், பிளேட்ல பிளாஸ்டிக். பணக்காரன் வந்து பார்க்க அழகாருன்னு சொல்லிட்டு பீங்கானத்தை பிளேட் போட்டு அதுல வந்து பூ போட்டான். நம்ம ஆளுங்க காசு இல்லாம பட்ஜெட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பிளேட் பண்ணி அதில் பூ போட்டாங்க. ரெண்டு சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். வாட்டர் பாட்டில், குவாலிட்டியில வாட்டர் பாட்டில். மைக்ரோ அவன்ல வந்து பிளாஸ்டிக் வச்சு ஹீட் பண்றோம். பேன்ல வந்து பிளாஸ்டிக் கரண்டி வச்சு வதக்குறோம். இதோட குவாலிட்டியில யார் செக் பண்ண போறா? இதுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு. பட் நம்ம சிஸ்டம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதை மாத்தாத வரைக்கும் எதுவுமே மாறாது. இதோட பாதிப்பு என்ன தெரியுமா? மூளையில பிளாஸ்டிக் சேர சேர உங்களோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். உங்க ரத்த குழாயை அடைச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். உங்களை விடுங்க, உங்க பசங்களுக்கு, இல்லை நீங்க சாப்பாடு கொடுக்குற உங்க ஹஸ்பண்டுக்கு, உங்களை சுத்தி இருக்கவங்களை நினைச்சு என்ன இருக்கும்? அவ்வளவு பணம் இருக்கா செலவு பண்றதுக்கு? ஸோ இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக்கோட மாற்று வந்து தேடுங்க. ஸ்டீலுக்கு போங்க, வுட்டுக்கு போங்க. நீங்க ரோட் சைடு சாப்பிட்ற கடையில சாப்பிட்றீங்கல்ல, அந்த ஃபோர்க்கு ஸ்பூன் பார்த்துருக்கீங்களா? பிசுறு பிசுறா இருக்கும் பிளாஸ்டிக். ஒரு ப்ராப்பரா மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பூனோ பிளாஸ்டிக்கோ அப்படி இருக்கவே இருக்காது. அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரிப்பு போறீங்கன்னா ஒரு 4 டம்ளர் எடுத்து பேக்ல போட்டுங்க, தப்பே கிடையாது. பேக்ல வந்து ஒரு ஸ்டீல் ஃபோர்க்கும் ஒரு ஸ்பூன் எப்பவுமே இருக்கட்டும். நீங்க அடுத்தவங்க குடிச்ச டம்ளர்ல, கிளாஸ் டம்ளர்ல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் வரும். நீங்க எதுவும் பேப்பர் கப்பில் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேன்சரே வரும். இதெல்லாம் யாரு மாற்ற போறது? நம்ம தான் மாற்றணும். அண்ணா அந்த கிளாஸை கொஞ்சம் நல்லா கழுவி போடுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா வந்து நிறைய பிளாஸ்டிக் பிளேட் வச்சிருந்தாங்க, கலர் கலரா பூ போட்டெல்லாம் வச்சு. நான் அப்புறம் சொன்னேன், அம்மா இதுல இவ்வளவு பாதிப்பு இருக்குமான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அவங்க ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க நேசிக்கிற கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணுங்க. முடிச்சுக்கோங்க. லைஃப்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. பாய்.